ஹே கைஸ், வெல்கம் டு குக் வித் கௌத்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 10 பல் பூண்டு சின்னதாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உளுந்துலாம் கருகி போயிடும், அதனால் லோ ஃப்ளேமில் வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 3 வரமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து அப்படி கலந்து விடுங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்தளவு ஆனதுக்கப்புறமேட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றாதீங்க, லைட்டாக தெளித்து விடுங்க. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வேக வைங்க கீரையை. அதுக்குள்ளார கீரை வேகிறதுக்குள்ளே ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பெப்பரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கலந்து நல்லா முட்டி அந்த பீட் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து முக்கால்வாசி குக் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த கீரை மேலேயே ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டு அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், எக்கெல்லாம் வெந்து வந்திருக்கு. இன்னும் ஒரு 10% வந்து எக் வந்து குக் ஆகணும். நீங்கள் அப்படியே சும்மா லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே அந்த ஃபுல்லாக எக்கெல்லாம் வந்து வெந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முட்டையெல்லாம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், முருங்கைக்கீரை பொரியல் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது நல்லா. இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸி. இதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃப், உங்கள் அம்மா எல்லாத்தையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.